ஒரு கல்ல தட்டினா இசை வருமா? நம்ம ஊர்ல நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு விசித்திரமான மர்மத்தை நீங்க பார்க்கலாம். அங்க இருக்கிற படிக்கட்டுல தட்டுனா சா ரி க ம ப த நின்னு 7 ஸ்வரங்களும் கேட்கும். 800 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித ஒரு நவீனமான ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம வெறும் கல்லுல எப்படி இப்படி இசையமைச்சாங்க? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற மர்மம். இந்த கோவிலோட இன்னொரு விசித்திரம் என்னன்னா, இதோட அமைப்பு ஒரு தேர் மாதிரி இருக்கும். ஆனா அந்த தேர்ல இருக்கிற சக்கரங்களா இருக்கட்டும், குதிரைகள் எல்லாமே பார்க்கிறதுக்கு அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். அந்த சிற்பங்கள் எவ்வளவு சின்னதுன்னா ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட அந்த சிற்பங்களோட வேலைப்பாடு இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு. இந்த சிற்பங்களை செதுக்க பயன்படுத்தின டூல்ஸ் என்ன? அந்த காலத்துல இருந்த உளிக்கும் இன்னைக்கு இருக்கிற லேசர் கருவிக்கும் என்ன வித்தியாசம்னு கூட தெரியல. அவ்வளவு நுணுக்கமான வேலை. இந்த கோவில் இருக்கிற அந்த இசை படிக்கட்டுகள் எதனால இப்படி இசைக்க பயன்படுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளே வியக்கிறாங்க. இது ஒருவேளை கற்களோட அடர்த்தி மாற்றமா, இல்ல அந்த கற்களை செதுக்கும் போது உருவான துல்லியமான துளைகளா? ஒரு முறை இந்த மர்மத்தை உடைக்க முயற்சி செஞ்ச போது படிக்கட்டுகள் சேதமடைய ஆரம்பிச்சதால இப்ப அந்த இசை கேட்கிற பகுதியை தொடுறதுக்கே தடை செஞ்சிருக்காங்க. மர்மம் அப்படியே பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகவே அதை யாரும் தொட அனுமதிக்கிறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாம இசைன்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மியூசிக்கை நினைக்கிறோம். ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லுல இசையை செதுக்கி வச்ச நம்ம முன்னோர்களோட புத்திசாலித்தனம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்களேன். தாராசுரம் கோவிலுங்கிறது வெறும் வழிபாட்டு தலம் இல்ல, அது தமிழர்களோட டெக்னாலஜி அறிவுக்கும் கலைக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த இசை ஒளியை நீங்க நேர்ல கேட்டிருக்கீங்களா? உங்களுடைய கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த முறை இன்னும் ஒரு சூப்பரான மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.